இப்போது சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படின்றதும் வந்து காலங்காலமாக வந்து இது நல்ல விஷயம் தானே, பண்ணால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இப்போது நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறேன்னா கடவுளுக்கு கிராட்டிடியூட் சொல்லணும், இல்லை எனக்கு வந்து என்னுடைய மூதாதையர்களோ பெரியவங்களோ இறந்து போயாச்சுன்னா அவளுக்கு வந்து நான் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் போய் 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன், 10 பேரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து டைல்யூட் ஆகிடுறதா, இல்லை இஸ் இட் குட்? இப்போ இந்த ட்ரெடிஷனோ ரிச்சுவலோ நம்பிக்கையோ இன்னொருவரை ஒரு பாதிக்காத விதத்தில் செய்தால் அதை நீங்க தாராளமா பண்ணிட்டு வரலாம். இப்போ வீட்டுல ஒரு கேசரி பண்றோம், அந்த கேசரியை இறைவனுக்கு படைக்கின்றோம், அம்ச பண்றோம், நெய்வேத்தியம் வைக்கிறோம், எவ்வளவு விதத்தில் சொல்லலாம். அந்த கேசரியை வச்சுட்டு நம்ம என்ன ஒரு நம்பிக்கை, அவர் சாப்பிட மாட்டாருங்கிற நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையில தான் ஒருத்தர் வச்சுட்டு இருக்கா. அதை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் பங்கெடுத்துக்கிறோம். இதுல யாருக்கு என்ன ஒரு நஷ்டம் சொல்லுங்க? வின் வின் சிச்சுவேஷன் தானே. பெருமாளுக்கும் கொடுத்ததா இருக்கு, நம்மளும் சாப்பிட்டதா இருக்கு. தீஸ் ஆர் ஆல் ட்ரெடிஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனா சில ட்ரெடிஷன்ஸ் சில காலகட்டத்தில் ஏற்பட்டு, இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த படையெடுத்தல் அப்படின்னு வட இந்தியாவில் இருந்தபோது பல ராணிகள் பல பெண்கள் தங்களை ரட்சித்துக் கொள்ள நெருப்பில் விழுந்தார்கள். அது தொன்று தொட்டு பல காலத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் போயிட்டா நெருப்புல விழணும்னு ஒரு பத்ததி இருந்தது. அதையெல்லாம் எதிர்த்தோம். ஒரு ஹஸ்பண்ட் போயிட்டா நெருப்புல குதிக்கணும்னா அப்புறம் இந்த லோகத்துல எவ்வளவு பெண்கள் மிஞ்சிருப்பா, இது சரியா? அப்போ அது ரிச்சுவல் ஆகாது, ட்ரெடிஷன் ஆகாது. ஏன்னா முதல்ல தர்மசாஸ்திரத்துல சொல்லல. ஏன்னா இப்ப தசரதர் போன பிறகு கௌசல்யாவோ கைகேயோ சுமித்ராவோ என்ன நெருப்புலையா குதிச்சா? பாண்டு இறந்த பிறகு குந்தி என்ன நெருப்புலையா குதிச்சா? இதெல்லாம் இல்லையே. இல்லாததை கற்பித்து அதை ட்ரெடிஷன் சொல்றது தப்பு. அப்ப அந்த ட்ரெடிஷனை நம்ம எதிர்க்கிறோம். எது இன்னொருவரை பாதிக்காதோ அதை செய்வதில் தப்பே கிடையாது. அதை கேள்வி கேட்கணுங்கிறது இல்லை. இது இன்னொருவரை பாதித்தால், இன்னொருவரை புண்படுத்தினால், இன்னொருவருக்கு வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்தால் அதை நாம் கேள்வி கேட்க வேண்டும், எதிர்க்க வேண்டும்.